ஊம்ராவை சுன்னத்தான முறையில் நிறைவேற்ற இஹ்ராம், தவாஃப், சயி மற்றும் ஹல்க் தக்சீர் ஆகிய 4 முக்கிய கடமைகளை, ஃபார்லுகளை வரிசையாக செய்ய வேண்டும். உம்ரா செய்வதற்கான எளிய வழிமுறைகள் இதோ. 1. ஈஹ்ராம் அணிதல் மற்றும் நீயத் தயாரிப்பு. மீகாத் எல்லை வருவதற்கு முன்பே நகங்களை வெட்டி தேவையற்ற முடிகளை நீக்கி குளித்து தூய்மையாகிக் கொள்ள வேண்டும். ஆடை ஆண்கள் தைக்கப்படாத இரு வெள்ளை துணிகளை அணிய வேண்டும். தலை மற்றும் முகத்தை மறைக்கக் கூடாது. பெண்கள் தங்களின் வழக்கமான மறைவான ஆடைகளை அணியலாம். முகம் மற்றும் முன்கைகளை மறைக்கக் கூடாது. நீயத் எல்லையை அடையும் போது அல்லது விமானத்தில் அறிவிப்பு வரும்போது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரதன், யா அல்லாஹ், உம்ரா செய்ய நாடி உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் என்று கூறி நிய்யத் செய்ய வேண்டும். நிய்யத் செய்ததிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கும் வரை இந்த தல்பியாவை ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் தொடர்ந்து ஓத வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஃப்மத்த லக வல் முல்க், லா ஷரீக லக். 2. தவாஃப் செய்தல். மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து நுழைந்து கஃபாவை முதலில் பார்க்கும்போது துவா செய்ய வேண்டும். தவாஃப் செய்வதற்கு உளு இருப்பது அவசியமாகும். ஆண்கள் தங்களின் இஹ்ராம் துணியை வலது தோள்பட்டை தெரியுமாறு இல்திபாஃபா மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கஃபாவின் ஹஜ்ருல் அஸ்வத் கருப்பு கல் இருக்கும் மூலையிலிருந்து தவாஃபை தொடங்க வேண்டும். அதை நோக்கி கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி சைகை செய்து கஃபாவை இடதுபுறமாக வைத்து 7 சுற்றுகள் சுற்ற வேண்டும். முதல் 3 சுற்றுகளில் ஆண்கள் மட்டும் சற்று வேகமாக சிறு ஓட்டம் போல் நடக்க வேண்டும். அடுத்த 4 சுற்றுகள் சாதாரணமாக நடக்க வேண்டும். ருக்னுல் யமானி. கஃபாவின் முந்தைய மூலையான ருக்னுல் யமானியை கடக்கும்போது முடிந்தால் வலது கையால் தொட வேண்டும். இல்லையென்றால் சைகை செய்யாமல் கடந்து செல்ல வேண்டும். தவாஃபிற்கு பின் 7 சுற்றுகள் முடிந்ததும் மகாமு இப்ராஹிமிற்கு பின்னால் அல்லது மஸ்ஜிதின் ஏதேனும் ஒரு பகுதியில் 2 ரகாத்கள் தொழுதுவிட்டு ஜம்ஜம் தண்ணீரை குடிக்க வேண்டும். 3. சயி செய்தல். ஸ்ஃபா மலைக்குன்றுக்கு சென்று கஃபாவை முன்னோக்கி நின்று தக்பீர் கூறி துவா செய்ய வேண்டும். சுற்றுகள். ஸ்ஃபா மலையிலிருந்து மர்வா நோக்கி நடக்க வேண்டும். ஸ்ஃபாவிலிருந்து மர்வா செல்வது ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து ஸ்ஃபா திரும்புவது 2வது சுற்று. இப்படி மொத்தம் 7 சுற்றுகள் நடந்து மர்வாவில் முடிக்க வேண்டும். பச்சை விளக்கு. வழியில் இருக்கும் 2 பச்சை விளக்குகளுக்கு இடையே ஆண்கள் மட்டும் சற்று வேகமாக ஓட வேண்டும். 4. ஹல்க் அல்லது தக்சீர் முடி களைதல். சை முடித்தவுடன் உம்ராவின் இறுதி கட்டமாக ஆண்கள் தங்கள் தலைமுடியை முழுமையாக மடிக்க வேண்டும். ஹல்க் அல்லது சமமாக நறுக்க வேண்டும். தக்சீர் முழுமையாக மடிப்பது சிறந்ததாகும். பெண்கள் தங்களின் கூந்தலின் நுனியிலிருந்து ஒரு விரல் கணு அளவு சுமார் 1 இன்ச் முடியை மட்டும் நறுக்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய உம்ரா கடமைகள் நிறைவடைகின்றன.